ಅರಿವೇ ಅಂಬೇಡ್ಕರ ದಿಕ್ಕು ದಿಕ್ಕಿಗೂ ಒಂಗಿರಣ ಬೀರಿದ ಗುರುವೇ ಅಂಬೇಡ್ಕರ ಅರಿವೇ ಅಂಬೇಡ್ಕರ ಗುರುವೇ ಅಂಬೇಡ್ಕರ ಅರಿವೇ ಅಂಬೇಡ್ಕರ ಗುರುವೇ ಅಂಬೇಡ್ಕರ ಕತ್ತಲ ಜಗತ್ತಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡಿದ ಅರಿವೇ சார் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ முனிசிபாலிட்டியில் மீட்டிங் ஆகிட்டு இருக்குது. கலந்துக்கிட்டீங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் டெத் ஆனிவர்சரி த்ரூட் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் மரியாதை செலுத்தணுன்றாங்க. அவங்களுடைய மரியாதை கவுன்சில் மீட்டிங், எத்தனை கவுன்சிலில் வந்து மாலை போடணும், எவ்வளோ லீடர்ஸ்க்கு வந்து மாலை போடணும், கவுன்சில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கிறாங்கன்னா அறிவின் மாமேதை அவங்களும் அங்கே அம்பேத்கர் கிட்ட இருந்து கற்றுக்கணும் மேதைக்கணும் இல்லையா? அதுவே பெரிய தவறு சார். அப்புறமா இந்த நான் பர்மனெண்ட் பிஎம்எல் ஒர்க்கர்ஸு 26 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக தர்ணா உக்காந்தாங்க. எல்லா லீடருங்களும் இன்க்ளூடிங் யூனியன் மினிஸ்டரும் வந்து போனாங்க. உங்களுக்கு அழைப்பு வந்ததால இல்லைங்களா? வந்துச்சு, வந்தாங்க, கேட்டாங்க, என்னங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வந்துச்சு, என்ன பண்ணாங்க, என் பார்ட்டி சார்பில் கூட போய் பேசிட்டு 5000 ரூபாய் டொனேஷன் கூட கொடுத்தேன். இல்லை, எல்லாருமே மழை போல் உங்களை தான் நம்பிட்டு இருந்தாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். நான் சைனட் பண்ணேன். நான் எங்கேருந்து மழை சைனட் மண்ணு கொடுத்தா மலையாக்குது. மழையோ சைனட் வித்தியாசம் இருக்குதா? மலை மாதிரி கூஞ்சிக்குதுன்றாங்கல்ல, அதில் பாறை மாதிரி கூஞ்சிக்குது நான் சொல்கிறாங்க. வேற என்ன கேள்வி? அதுக்கு பதிலே இல்லைங்களா? சரியா? எதுக்கு? ஒர்க்கர்ஸுக்கு. ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னீங்கன்னுட்டு நான் வரலங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ? யாருக்கு? அவங்களுக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தே ஒன்றும் பண்ணல. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர், நான் என்ன பண்ண முடியும்? என் பவர் இருக்கும்போது அவங்களுக்கு சலுகை செய்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த லீடரும் செய்ததே இல்லை. ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க பிஎம்எல்ல ஸ்குவாட் வரான்னா கவகமான இறங்கி ஓடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க கூட அந்த இடத்துல தானே வேலை செய்கிறான். அவனுக்கும் பஸ் பாஸ்க்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும் தான் நான். கரெக்டுங்களா? 4 நாளைக்கு தீபாவளின்னு சொன்னால் இன்றைக்கி எஸ்சி ஃபங்க்ஷன் நடந்துன்னுக்குது. சிஎம்டி உட்காந்துக்கிறாரு. கலரே உனக்கு தெரியும் கேஜிஎஃப் தீபாவளி நான் எப்படி பசங்கள்லாம் கறி தோசை இட்லி சாப்பாடு தேங்காய் இப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. அதே மீட்டிங்கில் பேசி மறுநாளே போனஸ் வாங்கி கொடுத்துருவேன். பிஎம்எல்ல இறந்து போயிட்டால் பிஎம்எல் தொழிலாளி பிள்ளைங்களுக்கு தான் வேலை. வேட்டு நான் பிஎம்எல் பண்ணி கொடுத்ததுனால வெறும் பிஜிஎம்எல் எம்ப்ளாயி பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு 160 பேருக்கு மினிஸ்டர் வேலு வந்திருக்கும் போதும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். அதில் என் கையிலையும் ஒரு 10 பேருக்கு கொடுன்னு சொன்னேன். உண்மை தானே? எங்கே அந்த விசுவாசம்? எவங்கிட்டனா ஒரு 10 ரூபா கொடு உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையே. இன்னும் எவ்வளோ அரசியலில் சுத்தமாக இருக்கணும்? அரசியலில் எவ்வளோ அசுத்தமாக்குறோமோ அவ்வளோ நானே என் குடும்பம் சுத்தமாக இருக்கும். பட் என் குடும்பம் சுத்தமாக இருக்குதா இல்லையான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க டிமாண்டு சால்வ் ஆகிறதுக்கு அறிகுறி இருக்கா சார்? எது சார்? இவங்க ஒர்க்கர்ஸுக்கு சால்வ் ஆகலாம். இப்போ கம்யூனிஸ்ட் லீடர்ஸுங்கெல்லாம் கூட அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம் சார் கூட வந்து அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஒரு தொழிலாளியும் 3000 2000 முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து 39 லட்சம் கொடுத்தாங்க. அதில் 5 லட்சம் ரூபாய் லாயர் ஃபீஸு. மிச்ச ரூபாய் எங்கே போச்சு? அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்கே போச்சு?
இதெல்லாம் நாங்கள் போயிருந்தால் கேட்டுருக்கோம். கேட்டிருந்தோன்னாக்கா அவங்களோட தர்ணாவே கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களுடைய தர்ணா கொலாப்ஸ் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் போக முடியும். யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, மாபெரும் வெற்றி. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு நீதி கட்சிதே கிடையாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. என்னடா அப்படியேப்பட்ட நீதி அப்படியேப்பட்டதுன்னு பார்த்தாக்கா, திஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள் இந்த கோர்ட்டுன்றோம். நீ தகுதி இல்லாதவன், சினிமாவில் கூட காட்டுவேன், நீ அதுக்கு லாக்கில்லை, நீ எதுக்குடா லாக்கில்லைன்னு தலையில் வச்சுக்கோங்க தெரியுமா? அந்த மாதிரி திஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள், இட் இஸ் டிஸ்மிஸ்டுன்னா அதை கொண்டாந்து தொழிலாளிகளை ஏமாத்தினாங்க. தொழிலாளிகளும் அதை நம்பி இன்னும் நம்ம இருப்பாங்க, இன்னும் நம்புவோம். ஆஸ் நேஷனல் பிரசிடென்ட்டு, ரெண்டாவது லாயர், நீங்கள் நாட் மெயின்டெனபிள் பண்ணால் அப்போ எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவோம். அதில் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த கோர்ட்டு? கோ டு திஸ் கோர்ட். லோக்கலில் எங்கே இட் இஸ் நாட் மெயின்டெனபிள் இன் ஹை கோர்ட், பட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் யுவர் செல்ஃப் விச் கோர்ட் யூ ஹேவ் டு கோ. லேபர் கோர்ட்டா? ஏன்னா இதுக்கும் வரதில்லை சார். செக்ஷன். நான் உனக்கு டியூஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாதியார் சொல்கிறான். என்னன்னா அவன் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு, அவனுடைய ஸ்டடீஸ் அவன் இதை கற்றுக் கொடுக்குறது உன்னால் தாங்க முடியாது. அப்போ நீ எங்கே போகணும்? லோவர் வாதியார்கிட்ட தான் போகணும் இல்லையா? அது அவங்க லாயருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது சிம்பிள். பாவம் பிள்ளைங்க 27 நாள் 28 நாள் உட்காந்தாங்க. அவுட்புட் இஸ் நத்திங். இப்போ 9, 12 கூப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க? தரகர வேலை பண்ணுறதுக்கு. மீடியேட்டர் தரகர வேலை பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டு எங்களுடைய இது இவ்வளோ தான். நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் கிட்ட தான். கான்ட்ராக்ட் எவ்வளோ கொடுக்குறானோ கொடுக்கட்டும். அது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. மேனேஜ்மெண்ட் 200 ரூபா கொடுறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இவன் தூக்கி இவன் பாக்கெட்லேருந்து 200 ரூபா கொடுத்துட்டா அவன் நக்கின்னு போயிடுவானா? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. த மேனேஜ்மெண்ட் ஷுட் அக்ரி வித் த கான்ட்ராக்டர். ஓகே, வி ஆர் பேயிங் திஸ் மச், யூ கிவ் திஸ் மச்னு சொல்லலாம். யார் இந்த நெகோசியேஷனில் உட்காந்து பேச வேண்டியது? லீடர்ஸ். இதுதான் விஷயமே. அப்பாயின்மெண்ட்டெல்லாம் மேனேஜ்மெண்ட்டு. என்ன சொன்னால் மேனேஜ்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் பேசாது. வரலாம், நெகோசியேஷன் பண்ணலாம், எங்களுக்கு சப்மிஷன் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். வெயிட் அண்ட் சி. சார், இப்போ நீங்கள் 4 இயர்ஸ் ஆகிட்டீங்க, கவுன்சிலர் கூட ஆகிட்டீங்க, கவுன்சிலர் பாடி 5 இயர்ஸ், 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலி இட் இஸ் ஃபெயில்ட். ஷேம்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். We are all taxpayer in a non-mining area, including you, me, everybody. First class road to 7th class, straight and cross. ஏதாவது உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்கள் சார். சொல்லுங்க. நீ அந்த ஊருக்காரர் தான் சார். நீ மீடியா கரெக்டாக சொல்கிறது மாட்டாங்க. யாரும் பேச. நீங்களும் மீடியா தான். நான் யாரும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. பட் அவர் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது இட் இஸ் மை டியூட்டி. செய்திருக்காங்களா? இல்லை. ராஜ் கால்வாயெல்லாம் க்ளீன் பண்ணணும். ராஜ் கால்வாய் மேலே வீடு கட்டுறதுக்கு ஆசை நகரில் கமிஷனர் இன்ஜினியர் தர்ணா உட்காடுறாங்க சார். தேர் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி சிட்டிங் தர்ணா. அது நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை. தீஸ் கைண்ட் ಆಫ್ ಮುನ್ಸಿಪಾಲಿಟೀಸ್. ಮುನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನರ್ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದಾರೋ, ಡಿ ಸಿ ಹತ್ರ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿಯಾದರೂ ತಾವು ನೋಡಿದ್ರಾ? ಡಿಸ್ಪ್ಲೇ ಮಾಡಿದಾರಾ ಬೋರ್ಡ್ನಲ್ಲಿ? ಇವತ್ತು ನಾಳೆ ಈ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ, ನಾಳೆ ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಇಷ್ಟು ಮೀಟಿಂಗ್ ಇದೆ. ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು, ಪಬ್ಲಿಕ್ ಬರೋದು ಹೋಗೋದು. ಆ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆ. ನಾನು ಕಮಿಷನರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ ಚೀಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ, ಇಲ್ಲ MLA ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾ? ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಪಬ್ಲಿಕ್ ಈಸ್ ದ ಸುಪೀರಿಯರ್. ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿದೆ? ಕುಡಿಯೋ ನೀರಿದೆ ಹೇಳಿ. ಚೆನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಕುಡಿಯೋ ನೀರು. ಹ್ಯಾಂಡ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹೋಗ್ತಾರೆ, ನೋಟಿಸ್ ಇಶ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹೊಸ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಡ್ತೀರಿ. ಯಾರು ಬೇಡ ನೀಲಿಲ್ವೇ? ಶೆಲ್ಟರ್ ಏನು ಅವ್ರಿಗೂ? ಈ ಥರನೇ ಒಂದು ಟೆಂಪರರಿ ಶೆಲ್ಟರ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಅಪ್ಲಿಕೇಶನ್ನ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ 160.
ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ನಾಳೆ ಅಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕೌನ್ಸಿಲರ್ ನನಗೆ ಹತ್ತು ಕೊಡಿ ನನ್ನ ತಾಯಿಗೆ ತಂದೆಗೆ ಇವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಅಂದರೆ ಇವರು ಬೀದಿನಲ್ಲಿ ತಾನೇ ಹೋಗಬೇಕು. ಚೆಕ್ ಮಾಡಿದಾರಾ, ಕ್ರಾಸ್ ಮಾಡಿದಾರಾ, ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಈಸ್ಕೊಂಡಿದ್ದಾರಾ, ಮತ್ತು ಯಾತಕ್ಕೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತೀರಿ? ಸರಿ, ಅವ್ರು ಅಲ್ಲೇ ಆ ಶೆಡ್ನಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಅವ್ರು ಕೊಡಿ ಮನೆ. ಇಸ್ ಇಟ್ ನಾಟ್ ಅನ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್? ಮತ್ತೆ ಇಷ್ಟು ಪ್ಲೇ ಸರ್ ಪಾರ್ಕ್ಗಳು இப்போ at last you will attend the meeting or not? சுதா கேட்குறாரு அப்போ கேள்வி. பார்க்கு இது வந்து ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த பார்க்கும் இது திரும்பி 10 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க பண்ணலாம் டெவலப்மெண்ட்டுக்கு. முனிசிபாலிட்டியில் ஏற்கனவே பார்க்கு எல்லா வார்டும் பார்க்குங்க ஆகிட்டு எந்த பார்க்கும் டெவலப் கிடையாது. திரும்பி பார்க்குங்களுக்கு 10 கோடி ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. ஆமாம் சார், அப்போ தானே 40% கமிஷன் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு பார்க்கு நல்லா ஜனங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இதனால தான் லோகாயுக்தா எஸ்பியை கொண்டாந்து என்கொயரி பண்ண சொல்லி நான் 2 முறை போய் லோகாயுக்தா ஹெட் ஆஃபீஸ்ல அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்தேன். வி cannot force the லோகாயுக்தா to pass an order immediately. They will take their time. When time comes, எத்தனையோ கோட்டீஸ்வரெல்லாம் ஜெயிலில் இருக்கிறான்ல, இவங்கெல்லாம் என்ன கணக்கு? அந்த மாதிரி நேரம் வரும்போது உங்களுக்கு நியூஸ் நல்லா கிடைக்கும். இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார், வெளியே போனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் விட்டுட்டு என்ன மைண்டுக்கு வருதோ அதுதான். அதில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க பார்த்தியா? எம்எல்ஏ பேசும்போது யாரும் பேச பேப்பர் நியூஸ் எம்எல்ஏ வராங்க, எம்எல்ஏ பேசுகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அதர்ஸ் இல்லை, நீங்கள் பேசலாம். டிக்டேஷிப் லாட், ஃபியூடல் லாடிசம், இட் இஸ் கால் ஃபியூடலிசம். காரணம் மக்கள் சரியில்லைன்னா, மக்கள் ஒழுங்காக ஓட்டு போட்டதை பாரண்டலிக்கு மேலே ஆர்பிஐக்கு ஓட்டு போட மாட்டாங்க. காரணம் கேஜிஎஃப்காரன் தமிழன், கேஜிஎஃப்காரன் அவனு ஆக போகிறதுரே அவர் ரவுடிசம். வேத்தமங்கலம் ஒரு கொலை, பங்காரப்பேட்டில் ஒரு கொலை, கேஜிஎஃப்பில் கொலை நடந்துக்குதா? யார் ரவுடிசம்? ஊர் மேலே போகிற தாசி உத்தமியை பார்த்து ஐயோச்சி நான் கூட போக மாட்டேன் பார்த்துக்கிறியா ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அந்த பொம்பளை கூட நம்ம பேர் கேட்டுருக்கோம் அப்படி சொல்கிறவங்களும் பார்த்துக்கிறீங்கள. இந்த மாதிரி தங்க வயல் மாதிரி ஒரு புனிதமான பூமி எதுவும் கிடையாது. ஆனால் புனிதத்தில் ஒரு 70% அசிங்கத்தை சேர்த்து விட்டாங்க. காவேரி நதி நல்ல நதி தான், குடிக்கிறது இல்லை. அதில் கொஞ்சம் நதி அந்த கால்வா தண்ணியை சேர்த்து, அதனால் காவேரி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? தங்க வயல் வாலிபனெல்லாம் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 32,000 ஓட்டு போட்டான். வச்ச காசுக்கு போட்டான், அன்புக்காக போட்டான். அவன் வீட்டில் இருக்கிற தாய்மாருங்க, அவங்க மனைவிமாருங்க, அவங்க யாருக்கோ போட்டாங்க. இவனே சொல்கிறான் அது பெரிய தப்பு இல்லை, உன் கண்ட்ரோலுக்கே இல்லையா இல்லை. அவங்க இவங்கெல்லாம் சிந்தனை செய்து இந்த தங்க வயல் முன்னேறணும்னு சொன்னால் எல்லா வாலிபனும் எல்லா தாய்மார்களும் ஒன்றா சேர்ந்து அடிமேல் அடி விழுந்தால் கூட பரவாயில்ல, நீ ரூபா நோட்டை எதிரில் காட்டு, இந்த ரூபா நோட்டு காமிச்சு தான் ஓட்டு வாங்கினாங்க. எவ்வளோ அது? இந்த ₹1 கூட கொடு கீழே நின்றுவாங்க. எல்லா ஊர்லேயும் தான் காசு கொடுக்குறாங்கன்னுவாங்க. ஆனால் அவன் சிந்திச்சு ஓட்டு போடணும், அவன் சிந்திச்சு ஓட்டு போடணும். நீ சிந்தனை இல்லாத வெறும் பணத்துக்கு ஓட்டு போட்டு இந்த ஊரை காப்பாற்ற யாரும் இல்லையே, வரவே இல்லையே, நாங்கள் அத்தனை முறை போய் கூப்பிட்டு கூட அவர் வரலையே, வந்து என்ன பண்ணிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? உங்களோட மன திருப்திக்கு என் தொழிலாளிங்க இத்தனை நாள் போராட்டம் பண்ணுறீங்க, நானும் உங்கள் ஜொத்தையில் இருக்குவேன், தூக்கு போட்டுக்குவேன், உங்களுக்காக உண்ணாவிரதம் செத்துருவேன். இதெல்லாம் எவ்வளோ ஆகும். எதையுமே வெற்றி போய் கூட இன்னும் சாகலேன்னு நினைக்கிறேன். சார் ஃப்யூச்சரில் உங்கள் பொலிட்டிக்கல் ஜர்னி எப்படி இருக்கும்? நடந்து போனால் தெரியும். நடைய தான் எப்படி, எந்த நடை எப்படி, எந்த நடையா? பாதை எந்த பாதை சார்? பாதை பாதை எப்படி போகுது கேட்குறாரு. நடக்கும்போது சொல்கிறேன் இந்த நடை போதுமா? என்னோட பாதை என்னைக்கு வீணாகாது சார். இந்த மண்ணில் யாரும் இல்லைன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மாலை போட வந்தாங்கல்ல, என் பார்ட்டிக்காரன் மாதிரி யாரும் கூப்பிட்டு வந்தாங்களா? தே ஆர் பெய்டு பீப்புள்.
ಬಟ್ ದೇ ಆರ್ ಮೈ ಲವ್ ಅಂಡ್ ಬ್ಲಡ್ ಪೀಪಲ್. ಇವತ್ತು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನು ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥ